நாம் சரியாக கனவு காண வேண்டும் என்றால் நமது உறக்கமும் தூக்கமும் சரியாக இருக்கணும். வெளியே பார்க்கும்போது இவ்வளவு பெருசா மூளை தெரியுது, ஆனென்றால் உள்ளே 30,000 அடுக்குகள் இருக்கின்றன. காலையிலிருந்து மாலை வரை நமக்கு 60,000 எண்ணங்களும் உணர்வுகளும் ஏற்பட்டிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமா? கனவே வா வா என்ற இந்த ஒரு தொடர்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. கனவே வா வா. கனவு இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நண்பர். கனவு இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. நன்றாக கனவு காணும் பொழுது நமது உடல் தூய்மை அடைகிறது, மனது தூய்மை அடைகிறது, உணர்வுகளும் முறைப்படுத்தப்படுகின்றன. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். நாம் சரியாக கனவு காண வேண்டும் என்றால் நமது உறக்கமும் தூக்கமும் சரியாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நல்லா இரவு தூங்குவது மிக மிக முக்கியம். உங்களுடைய உடலுக்கு தேவை தூக்கம், மனதிற்கு தேவை ஓய்வு. ஆகவே ரெண்டுமே நமக்கு தேவை. மூளை வேலை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஓய்வு அதிகமாக எடுக்க வேண்டும். உடல் உழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க நாம தூங்க வேண்டும். தூக்கத்தை பற்றி இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இரவுல நீங்க 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தூங்குகிறீர்கள். குறைந்தது 4 முறை நமக்கு கனவு ஏற்படும். முதல் முறை ஏற்படுகின்ற கனவு 10 நிமிஷம் இருக்கும், அது நமக்கு சரியாக ஞாபகம் இருக்காது. இரண்டாவது முறை நாம் பார்க்கக்கூடிய கனவு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இருக்கும். சில பேருக்கு அதை விட அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு அதை விட குறைவாக இருக்கலாம். மூன்றாவது முறை நாம் பார்க்கக்கூடிய கனவு 30 நிமிடங்கள் இருக்கும். நான்காவது முறை காலையில் நம்ம பார்க்கக்கூடிய கனவு தான் நீளமாக இருக்கும், கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த 4வது கனவு 40 நிமிஷமா இருக்காது. ஒருவேளை ஒரு அரை மணி நேரம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம், மீண்டும் ஒரு 10 நிமிஷம் என்று 3 பகுதிகளாக கூட வரலாம். குறைந்தது 4 முறை நம்ம கனவு காண்கின்றோம், அதிகபட்சம் 6 முறை. ஆகவே இந்த 4வது 5வது 6வது கனவுகள் எல்லாம் ஒரே மாதிரியான கனவுகள். இந்த 4 கனவையும் நாம் புரிந்து கொள்ளணும்னா இப்பொழுது ஒரு அடையாளமாக ஒன்று விளக்குறேன், அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாம் நிறைய கடைக்கு செல்கின்றோம், குறிப்பாக ஷாப்பிங் மால். இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கிறது ஷாப்பிங் மால். அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சது செல்ஃப் சர்வீஸ், சுய சேவை. நாமவே என்ன செய்யறோம், ஒரு கூடை எடுத்துட்டு போய் வேண்டிய பொருட்களை எடுத்து அவற்றை வாங்குவது, அல்லது ஒரு வண்டியில நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம், பலசரக்கு பொருட்கள், மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம வாங்குகின்றோம். இது போன்ற ஒரு ஷாப்பிங் மால், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலையிலிருந்து இரவு வரை, மாலை வரை பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ முன்னாடி இருக்கிற அந்த கதவு மூடப்படுகிறது, ஷட்டரை மூடி விடுகிறார்கள். ஆனால் உள்ள பார்த்தோம்னா அதன் பிறகும் சில செயல்பாடுகள் இருக்கும். சில பணியாளர்கள் உள்ள வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏனென்றால் அடுத்த நாளைக்கு அந்த ஸ்டோர், அந்த கடையை அவர்கள் தயார் செய்ய வேண்டும். அப்ப அந்த பணியாளர்கள் 4 விதமான வேலைகள் செய்வார்கள் இரவிலே. அதே பணிகளை தான் நமது கனவுகளும் செய்கின்றன. அப்ப ஒரு கடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரவுல, அதேதான் நமது கனவிலும் நடக்கிறது. உள்ள பார்த்தீங்கன்னா சில பணியாளர்கள் வேலை செய்வாங்க, கதவு ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது, வாடிக்கையாளர்கள் யாருமே உள்ள வரல. அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது பணி என்னன்னா முறைப்படுத்துதல். எல்லா பொருட்களையும் அதது இடத்துல வைப்பது, முறைப்படுத்துதல். இது நம்ம வீட்டில் கூட செய்வோம். நீங்க பலசரக்கு சாமான்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரீங்க, 2 பை 3 பை அப்படி வாங்கிட்டு வரீங்க, மூட்டை கூட இருக்கும்.
அது ஒரு இடத்துல வைத்ததுமே நம்ம என்ன செய்யணும்? முறைப்படுத்தணும். அந்தந்த பொருளை எடுத்து அந்தந்த இடத்தில் அதற்கான இடத்தில் வைக்க வேண்டும். சர்க்கரை எடுத்தீங்கன்னா சர்க்கரைக்குன்னு இருக்கிற இடத்துல நீங்க வைக்க வேண்டும். உப்பு, அதை எடுத்து உப்புக்குன்னு ஒரு பாட்டில் இருக்கும், அதுல போட்டு வைப்பீங்க. அல்லது உப்பு மூட்டையை வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அங்க வைப்பீங்க. மிளகாய், தனியா, எல்லா பொருட்களுமே அதற்குரிய இடம் இருக்கும், அதில் நாம் அடுக்கி வைக்கிறோம். இதைத்தான் முறைப்படுத்துதல் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப அந்த ஸ்டோர்ல என்ன பண்ணுவாங்க? முறைப்படுத்த வேண்டும். ஸ்டோர்ல தான் ஏற்கனவே அடுக்கி வச்சுட்டாங்களே, ஏன் முறைப்படுத்தணும்னா வாடிக்கையாளர்கள் வரும்போது கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்ப பொருட்கள் கரெக்டா அவங்க வைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துட்டு இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படியே சும்மா வச்சிருவீங்க, கரெக்டா அடுக்கி வைக்க மாட்டீங்க, சரியா அழகா நீங்க வைக்க மாட்டீங்க, சும்மா அப்படியே வச்சிருவோம். நம்ம சில பேர் என்ன செய்வோம்? ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துட்டு இப்படியே வருவோம் வண்டியில, ஒரு 2 ரேக் தாண்டணும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்டில் டூத் பேஸ்ட் இருக்கும். அப்ப உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த பிராண்டு தான் நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த பிராண்டு டூத் பேஸ்ட்டை எடுத்துட்டு இதை திருப்பி போய் அங்க வைக்க மாட்டீங்க, இந்த இடத்துல வச்சு கூட போயிடுவீங்க சில நேரத்தில். ஆகவே எல்லாமே குழம்பி இருக்கும். முதலிலே அவர்கள் செய்யக்கூடிய காரியம் அந்தந்த பொருளை எடுத்து அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும். இதைத்தான் முறைப்படுத்துதல் என்று சொல்லுகிறோம், அரேஞ்சிங், ப்ராசஸிங் என்று சொல்லுகிறோம். அது செய்ததுமே இரண்டாவது ஸ்டாக் எடுக்கணும். அங்க உள்ள என்னென்ன பொருள் எவ்வளவு இருக்கிறது என்ற ஒரு லிஸ்ட் எடுக்கணும். ஆகவே அதுதான் இன்வென்ட்ரி எல்லாத்தையும். இப்ப உதாரணத்திற்கு இதுக்கு வராங்க, ஹேர் ஆயில் இருக்கிற செக்ஷன், அங்க 20 பாட்டில் இருக்கணும். ஏற்கனவே 6 பாட்டில் விற்றாகி விட்டது, இப்ப 14 தான் இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க? 6 பாட்டில் தேவை இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு எழுதிக்குவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கம்மியா இருக்குதோ அதை எழுதி கொள்வார்கள். இதுதான் இரண்டாவது வேலை, ஸ்டாக் டேக்கிங். இருக்கிற ஸ்டாக் எல்லாம் லிஸ்ட் போடுறது. மூன்றாவது ரீஃபில்லிங், அதாவது எது குறைவாக இருக்கிறதோ அவற்றை நிறைவு செய்தல். மூன்றாவது நிறைவு செய்யும் ஒரு செயல். இப்ப டூத் பேஸ்ட்ல 6 டியூப் கம்மியா இருக்குன்னு என்ன செய்வாங்க? அதை எடுத்து 6 வச்சிருவாங்க. ஹேர் ஆயில்ல எத்தனை கம்மியா இருக்கு, ஆகவே அதை நிறைவு செய்தல் மூன்றாவது. நான்காவது, இந்த காரியங்களாம் முடித்த பிறகு எந்தெந்த பொருள் எல்லாம் தேவையில்லையோ அவற்றையெல்லாம் தரையில போட்டுருவாங்க. தேவையில்லாத பேப்பர், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்திலையும் தரையில போட்டுட்டு முதலிலே கூட்டி பெருக்கி விட்டு அதன் பிறகு மாப்பிங், ஈர துணியை வைத்து எல்லாத்தையும் அவர்கள் தூய்மையான பிறகு எங்கெங்கெல்லாம் தூசி இருக்கோ எல்லாத்தையும் துடைத்து தூய்மைப்படுத்துவார்கள். ஆகவே இரவுல 4 வகையான பணிகள் போயிட்டு இருக்கோம். முதல்ல முறைப்படுத்துதல், இரண்டாவது அங்க லிஸ்ட் எடுக்கிறது, ஸ்டாக் டேக்கிங், மூன்றாவது நிரப்புதல், நிறைவு செய்தல், எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அங்கே நிரப்ப வேண்டும். நான்காவது தூய்மைப்படுத்துதல். நம்ம இரவுல தூங்கும் போது 4 முறை கனவுகள் வருகின்றன. இந்த நாளும் இந்த 4 வேலைகளை செய்கின்றன. முதலில் உங்களுக்கு வரக்கூடிய தூக்கம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த தூக்கத்துல அந்த கனவுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். காலையிலிருந்து மாலை வரை நமக்கு 60,000 எண்ணங்களும் உணர்வுகளும் ஏற்பட்டிருக்கும். பாருங்க, பல தடவை உங்களுக்கு பல உணர்வுகள் ஏற்படும். பல தடவை நீங்க கோவப்பட்டிருப்பீங்க, அப்செட் ஆயிருப்பீங்க, பதட்டத்தோட இருப்பீங்க, கவலையா இருப்பீங்க. பலவிதமான உணர்வுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். உணர்வுகளை விட அதிகமாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதான் எந்த அளவுக்குன்னா ஒரு நாளில் 60,000 எண்ணங்களும் உணர்வுகளும் ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு எண்ணத்தையும் அதற்கு உள்ள இடத்தில் வைக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப நம்ம பார்க்கின்றோம், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ ஷெல்ஃப் இருக்கும் அங்க. அதே மாதிரி நமது மூளையில 30,000 ஷெல்ஃப் இருக்குதான். அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம மூளையில. அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாம் தோத்து போயிடும்.
அந்த அளவுக்கு பகுதிகள் நமது மூளையிலே இருக்கின்றன. வெளியே பார்க்கும்போது எவ்வளவு பெருசா மூளை தெரியுது, ஆனென்றால் உள்ளே 30,000 அடுக்குகள் இருக்கின்றன. நம்ம மூளை என்ன செய்யணும்னா, அந்த 10 நிமிடங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும் அந்த எண்ணங்களை. ஆகவே சீர்படுத்தும். புரியுதுங்களா? சீர்படுத்திய பிறகு நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். அதன் பிறகு இரண்டாவது நமக்கு கனவுகள் ஏற்படும் பொழுது நமது மூளை இந்த வேலையை செய்கின்றது. நம்ம உங்க உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணும். நீங்க எப்படி ஒரு மருத்துவமனைக்கு ஸ்கேனிங்காக போன பிறகு நம்மளை ஸ்கேன் பண்றாங்க, பலவிதமான டெஸ்ட் எடுப்பாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு கடைசியா ஒரு ரிப்போர்ட் வரும். புரியுதுங்களா? அப்ப அந்த ரிப்போர்ட் தருவது இதுதான் அந்த இரண்டாவது கனவின் வேலை. நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அந்த கனவு வருகிறது. அது என்ன செய்யுதுன்னா, நமது உடலை ஸ்கேன் பண்ணும். உடம்புல எதெல்லாம் சரியா இயங்கிட்டு இருக்குது, எதெல்லாம் சரியாக இயங்கவில்லை. அப்புறம் மனது எந்தெந்த எண்ணம்லாம் நல்ல எண்ணமாக இருக்கிறது, எந்தெந்த எண்ணங்கள் நமக்கு உதவாத எண்ணங்கள். மூன்றாவது நமது உணர்வுகள். காலையிலிருந்து மாலை வரை சில நேரத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அதெல்லாம் நல்லது. அதே நேரத்தில் எதிர்மறை உணர்வுகளும் வந்திருக்கும், கோபம், கவலை, பதட்டம், பயம், அதெல்லாமே. அப்ப இரண்டாவது கனவு இது எல்லாத்தையுமே அது சீர்படுத்தி பார்க்கும். அதாவது ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும், ஸ்கேன் பண்ணும். பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுல்ல, அந்த ரிப்போர்ட்டு தான் நமது கனவுகள். இதை இன்னும் விளக்கமாக இதன் பிறகு நான் உங்களுக்கு விளக்குவேன். ஆகவே நம்ம எப்படி ஒரு மருத்துவமனைக்கு போய் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வாங்குறோமோ, அதே போன்று துல்லியமாக நமது உடலையும் மனதையும் உணர்வுகளையும் ஆராய்ச்சி செய்து நமக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கின்றது கனவு. ஏறக்குறைய இந்த இரண்டாவது கனவுக்கு பிறகு நம்ம எல்லாருமே முழிப்போம். அது ரொம்ப நல்லது. முழித்த அந்த கனவு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட். அதன் பிறகு ஆழ்ந்த தூக்கம். மூன்றாவது உங்களுக்கு கனவுகள் வருகின்றன. இதுதான் பொதுவாகவே நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கின பிறகு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் காட்டுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கேனை ரிப்போர்ட்டை கோத்ரூ பண்ணுவாங்க. அதை பார்த்து விட்டு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு சுகர் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இனிமேல் சர்க்கரை சாப்பிட்றத குறைச்சிருங்க, இனிமேல் இந்த கார்போஹைட்ரேட்லாம் குறைச்சிருங்க, இனிமேல் இது மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க என்றெல்லாம் நமக்கு ஒரு வழிநடத்துதல் செய்கிறார்கள், ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆகவே மூன்றாவது வகையான கனவுகள் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் கனவுகள். நம்ம என்ன செய்யணும் என்ற அந்த காரியங்களையும் நமக்கு அது உணர்த்தும். அது மாத்திரமல்ல, நமக்கு என்ன தேவையோ அதையும் அது கொடுக்கும். சில கனவுகள் உங்களுக்கு வரும் பொழுது அது ஒருவேளை உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கிறது என்பதை காண்பித்திருக்கும். அப்ப அந்த மூன்றாவது வகையான கனவு என்ன தெரியுமா செய்யும், உங்களுக்கு தைரியம் என்ற அந்த ஒரு அப்ளிகேஷன், ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யும், டவுன்லோட் பண்ணிடும். அப்படி என்றால் அது அந்த செயலி உங்ககிட்ட அடுத்த நாள் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா, எதை பார்த்து நீங்கள் பயந்தீர்களோ அதை நோக்கி அந்த பயம் தானாகவே குறைஞ்சிரும். ஆகவே இது வெறும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, மூன்றாவது வகையான கனவு. மூன்றாவது ஏற்படும் கனவு அதற்கான மருந்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்து விடுகிறது. இப்ப இந்த டாக்டர் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லல, அதற்கு வேண்டிய மருந்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஆகவே மூன்றாவது கனவுகள் ரொம்ப 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 முக்கியம். அதன் பிறகு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுகிறது. நாலாவது தடவை முறையாக நமக்கு வரக்கூடிய கனவுகள் என்ன செய்கின்றன, நமது உடலை மனதை தூய்மைப்படுத்துகின்றது. அதனால்தான் பாருங்க, காலையில 4வது கனவோ 5வது 6வது கனவு முடிச்சுட்டு நீங்க முழிக்கிறீங்க. முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடலை சுத்தம் செய்வதற்காக, அதனால்தான் காலையில எழுந்ததுமே சிறுநீர் கழிக்கிறோம். மலம், அந்த சிறுநீர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏனென்றால் உள்ள இருக்க அமிலங்கள்லாம் வெளியே வந்துடுது. அதே மாதிரி அந்த மலத்தின் மூலமாகவும் உள்ள இருக்க அமிலங்கள், தேவையில்லாத நச்சு பொருட்கள்
எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிடுகிறது. காலையில் வருகின்ற கனவுகள் ரொம்ப 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 எதிர்மறையாக இருக்கும். கவலையப்படாதீங்க, எல்லாம் குப்பை வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு பயங்கரமான கனவு வருதோ அந்த அளவுக்கு பயங்கரமான எண்ணங்கள் உள்ளே இருக்கின்றன. அதனால நீங்க பயப்படாதீங்க. அந்த அந்த கனவுகளை வெளியே கொட்டிவிட்டால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள். ஒரு கணவன் மனைவி என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தாங்க. கனவுகளை பற்றி பேசும்போது கணவர் கூறினார், அவருக்கு கனவெல்லாம் வரும், ரொம்ப பயங்கரமான கனவுகள் அவ்வளோ வராது, கனவெல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வர கனவெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் தெரியும், ஒரே வன்முறை, கொலை செய்யப்படுதல், விபத்து நடக்கிறது, ஆக்சிடென்ட்டு, இது மாதிரி எல்லாமே எதிர்மறையான கனவுகள் தான் அதிகமாக அந்த ஒய்ஃபுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஏன் 2 பேருக்கும் ஏறக்குறைய நல்ல கணவன் மனைவி தான், நல்லா இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு இது போன்று வேறு வேறு விதமான கனவுகள் வருகின்றன என்று. அப்போதான் ஒரு காரியம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன தெரியுமா? கணவர் எப்பொழுதுமே மனசில் எதையுமே வைத்து கொள்ள மாட்டார். என்ன அவருக்கு மனசில் வந்தாலும் அதை வெளிப்படுத்தி விடுவார். ஆனால் பக்குவமாக சொல்லுவார். ஒரு காரியம் பிடிக்கலன்னு சொல்லுவார். யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தயங்க மாட்டார். பக்குவமா சொல்லுவாங்களே, இடம் பொருள் ஏவல், அது தெரிந்து அழகாக சொல்லிவிடுவார். அவர் மனதில் எதையுமே வைத்து கொள்ள மாட்டார். சாயந்தரம் அவர் போய் ஷட்டில் விளையாடுவார். இவர் அன்றாடம் அவருக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளை அப்பப்ப கொட்டிடுறார். அவர் சொல்வார், நைட்டு வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன், யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா அன்னைக்கே சொல்லிடுவேன், ஆனால் பக்குவமாக சொல்லுவேன். அதனால சண்டையும் வராது. என் மனசு சொன்ன பிறகு ரொம்ப ஒரு நிறைவாக எனக்கு தோன்றும் என்று சொல்லுவார். மனைவி எப்படின்னா, அவங்க வளர்ந்த வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ புனிதை மாதிரி இருக்கணும், கோபத்தை வெளியே காட்டக்கூடாது, பதட்டம் இருந்துச்சுன்னா நீயே அடக்கிக்கோ, மற்றவங்கள்ட்ட காட்டாத, கவலை இருந்துச்சுன்னா நீ யாருக்கு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்ட, அதெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னுடைய உணர்வுகளை வெளியே சரியாக காட்டவே மாட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் அவங்க நாத்தனார் மாமியார் இவங்கெல்லாம் ஏதாவது அவங்களுக்கு எதிராக பேசிட்டா கூட அவங்க திருப்பி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஆகவே அவங்க உணர்வுகளை கொட்டாமல் அவற்றை அடக்கி 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 வைக்கிறாங்களே, அப்போ அவங்க எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர வன்முறையான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அவங்க மாமியார் இவங்களை கொஞ்சம் கொடுமைப்படுத்துவாங்க, 2 பேருக்கும் அவ்வளோ ஒத்து வராது. ஆனால் மருமகள் எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணியே போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் சொல்லியிருக்காங்க, மாமியார் கூட நீ எப்போவுமே சண்டை போடக்கூடாது, நீ சின்ன பொண்ணு, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்ஜஸ்ட் பண்ணுறது வேற, உணர்வுகளை அடக்கி வைக்கிறது வேற. இவங்க என்ன சொன்னாங்க, நினைச்சாங்க மனசுல நான் அட்ஜஸ்ட் பண்றேன் என்று நினைத்து கொண்டு மனதில் இருக்கும் உணர்வுகளை எப்பொழுதுமே அடக்கி 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 வைத்திருந்தார்கள். அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு தடவை மாமியார் என்ன பண்றாங்க, மத்தியானம் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அசந்து அப்படியே படுத்து சோஃபால தூங்கிட்டு இருக்கிறாங்க. மருமகள் அந்த ரூமுக்கு வராங்க, டிவி ஓடிட்டு இருக்கு, மாமியார் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மருமகள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அவங்க என்ன தெரியுமா, இந்த மாமியார் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது, அப்படியே ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்திட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மருமகளுக்கு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா மாமியார் பண்ண கொடுமைக்கு. ஆனா கத்தி எடுத்து அவங்க குத்தவே இல்லை. அத்தையை எழுப்பி விட்டு, அத்தை காஃபி குடிங்கன்னு அப்படி சிரிச்ச முகத்தோட கொடுத்துட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப வெளியே அவர்கள் இன்முகத்தோடு நடந்து கொண்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலே அவங்களுக்கு பயங்கரமான அந்த அடக்கிறதுனால எண்ணங்கள் வன்முறையாக மாறிவிடும். வன்முறையான எண்ணங்கள் இருக்கிறது, ஆனா அவங்க வெளியே காட்டுறதே இல்லை. அது எப்பொழுது வெளிப்படுகிறது? இரவிலே, கனவிலே அது வெளிப்படுகிறது. அப்ப நீங்க எவ்வளவுக்கு வன்முறையான காரியங்களை கனவுல காண்கிறீர்களோ, நீங்க பகல்ல வன்முறையான எண்ணங்கள் ஏற்படுது, அதை நீங்கள் அடக்கிக் கொள்கிறீர்கள். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு பயங்கரமான கனவுகள் உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள்
எதிர்மறை எண்ணங்களை அடக்கி அடக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த அம்மாக்கு எண்ணம் ஏன் கத்திய குத்துற அளவுக்கு போகுது அப்படின்னா, வருஷக்கணக்காக எதிர்மறை எண்ணங்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க அடக்க 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 வன்முறையும் அதிகரிக்கும். நமக்கு தெரியும், உலக அளவில் எவ்வளவோ போர்லாம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த போரெல்லாம் எதுல இருந்து வருதுங்க? நமது மனதிலே இருக்கக்கூடிய வன்முறையான எண்ணங்கள். அதுதான் அதிகரிச்சு அதிகரிச்சு சிறு துளி பெருவெள்ளமாக மாறிய பிறகு அதுதான் போராக மாறுகிறது. நாடுகளுக்கு இடையே உள்ள சண்டை, ஒரு நாட்டிற்குள்ள உள்நாட்டு சண்டைகள், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா நமது மனதிலே அடக்கக்கூடிய அந்த எண்ணங்கள். ஆகவே உங்கள் கனவுகள் உங்களுடைய எண்ணங்களை பற்றி சொல்லுகின்றன. எதெல்லாம் கனவுல வருதோ அதையெல்லாம் நீங்கள் அடக்கி வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எண்ணங்களை அடக்கி வைத்திருந்தால் கனவுகள் வன்முறையான கனவுகளாக இருக்கும். உணர்வுகளை நீங்கள் அடக்கி வைத்திருந்தால் அந்த உணர்வுகள் வெளிப்படும்படி கனவுகள் நடக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு மேல கோபத்தை நீங்க அடக்கி வைக்கிறீங்க. அப்ப அந்த கனவுகள் எப்படி இருக்கும்? அந்த கோபத்தில் என்னென்னலாம் நடக்கும் நமக்கு தெரியும் இல்லை? என்னென்ன ஆபத்துக்கள், ஒருத்தர் கோபப்பட்டா கொலை கூட பண்ணுவாங்க. ஆகவே அந்த கோபம் சம்பந்தப்பட்ட கனவுகளாக வரும். ஒருத்தருக்கு நிறைய பய உணர்வுகள் இருக்குது. பொதுவாகவே மக்கள் பய உணர்வை அவர்கள் கட்டுப்படுத்தியே பழகிவிட்டார்கள். பயத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. இயேசு கூட பயத்தை கட்டுப்படுத்தவில்லை. கெத்செமனி தோட்டத்திலே பயம் வந்தது, அவர் அஞ்சினார், நடுங்கினார். ஆனால் அந்த பயத்தை அவர் வெளியே கொட்டிவிட்டார். யாருக்கிட்ட? தந்தையிடம் சொல்லிவிட்டார். தந்தையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று தன்னுடைய உணர்வுகளை கொட்டிவிட்டார். உடனே வானதூதர்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய பயத்தை துணிவாக மாற்றினார்கள். வானதூதர்கள் இயேசுவோடு இருந்து ஏதோ ஒரு காரியம் செய்தார்கள். அதன் பிறகு இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி சென்றார். ஆகவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அடக்குகிறீர்களோ அவையே வன்முறையான, பயங்கரமான, பயப்படக்கூடிய உணர்வுகளாக மாறிவிடுகின்றன. உங்கள் குழந்தைங்க கிட்ட கூட உணர்வுகளை அடக்க சொல்லக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, உணர்வுகளுக்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. யூரின் பிளாடர், உணர்வு பிளாடர், இமோஷன் பிளாடர் என்று சொல்வார்கள். குழந்தைங்களுக்கு 2 வயது வரை யூரின் பிளாடர் அவர்களால் அடக்க முடியாது. அதனால்தான் எல்லா நேரத்திலும் சிறுநீர் கழிப்பார்கள். கொஞ்சம் வளர்ந்த பிறகு 2 வயதிற்கு பிறகு அம்மா பயிற்சி கொடுக்குறாங்க. நீ நினைச்சப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அடக்கிக்கொள். ஒரு நேரம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? டாய்லெட்ல போய் அங்கே போய் சிறுநீர் கழித்து விட வேண்டும். ஆகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுநீரை ரொம்ப அடக்கி வைக்கிறது நல்லதல்ல. அதே போன்று உணர்வுகளும். சிறு குழந்தைகளுக்கு சொல்லணும், உனக்கு உணர்வு வர வர உடனே வெடிக்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்திக்கொள். ஆனால் இவ்வாறாக அதை வெளிப்படுத்த வேண்டும். என்னன்னா, உனக்கு கோபம் வருதா, கொஞ்சம் கட்டுப்படுத்திடு. உடனே போய் அடிக்கிறது, திட்டுறது அதை செய்யக்கூடாது. கட்டுப்படுத்திக்கோ. படுத்திட்டு உன்னை அம்மா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, அல்லது இறைவனிடம் சொல்லிவிடு. ஆகவே அடக்கி வைத்து அதன் பிறகு அதை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆனால் பெற்றோர் என்ன சொல்றாங்க குழந்தைங்கள்ட்ட? அடக்கி வை, அவ்வளோதான். அப்போ அடக்கி வச்ச உடனே அது எதில் அதிகமாக வரும்? கனவில் அதிகமாக வரும். இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், கனவு என்னுடைய நண்பர் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் படுக்கைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற அந்த கெட்ட கனவுகள் கூட என்ன பண்ணும்? உணர்வுகளையும் கெட்ட எண்ணங்களையும் வெளியே தள்ளிவிடும். அப்போ காலையில் முழித்ததுமே உங்களுக்கு உணர்வுகளும் சமநிலையில் இருக்கும், எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே கனவை ஒரு எதிரியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமது கனவுகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது. இதெல்லாம் கெட்ட கனவு என்று நாம் நினைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம தூக்கத்திலே படுக்கைக்கு சென்று தூங்க ஆரம்பிக்கும் போது நமது மூளை செக் பண்ணி பார்க்கும். நம்ம கனவை ஒரு நண்பராக பார்த்து விட்டால், எனக்கு உதவி செய்கின்ற ஒரு கருவி என்று பார்த்து விட்டால், உணர்வுகளை வெளியே கொட்டிவிடும், எண்ணங்களையும் வெளியே கொட்டிவிடும். ஆனால் நீங்கள் எப்பொழுது
கனவை எதிரியாக பார்க்கின்றீர்களோ, கண்டிப்பாக அது கொட்டுறது மாதிரி ஒரு நடிப்பு. அதன் பிறகு மீண்டுமாக அதை வெளியே கொட்டுறதுக்கு பதிலாக மீண்டுமாக உள்ளே அதை கொண்டு வந்து விடும். இதை ஒரு அடையாளமா சொல்றேன். எனக்கு ஒரு வீடு தெரியும். அந்த குடும்பத்திலே ஒரு நாய் ஒன்று வச்சிருக்கிறாங்க. 2 வயது நாய். அந்த நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டில் தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், விருந்தாளிகள் வரும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு பொருளோடு வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கும், வாலாட்டி அவர்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கும். ஆனால் தன்னுடைய வீட்டிலிருந்து ஏதாவது பொருளை எடுத்துட்டு போனாங்கன்னா அவர்களை எடுத்துட்டு போக விடாது. அவங்க புடவையோ பேண்ட்டையோ சுடிதாரையோ கவ்விக்கொள்ளும். அதற்காக இவங்க என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்டையாவது ஏதாவது பொருள் கொடுத்து விடணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த மனைவி வந்து புடவைக்குள்ள அதை மறைச்சு வெளியே கொண்டு போய் அவங்க கார்ல ஏறினதும் கொடுப்பாங்க. இந்த நாய் இன்னொரு காரியம் செய்யும். பொதுவாக காலையில் 9 மணிக்கே கணவர் வேலைக்கு போயிடுவார், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அந்த அம்மா வீட்டை கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அதை கொண்டு போய் வெளியே இருக்க குப்பை தொட்டியில் கொட்டுவாங்க. இந்த நாய் என்ன செய்யும்னா, அது வாசல்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அது இருக்கும்போது அவங்க அந்த 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 குப்பையை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த கேரி பேகு எந்த கலர், எந்த நிறம்னு பார்க்கும். அது வந்து நீல நிறம், ப்ளூ கலர்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு பின்னாடியே போகும். அவங்க அந்த பையை கொண்டு போய் ஒரு பெரிய குப்பை தொட்டியில் கொட்டிட்டு வந்துடுவாங்க, தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த நாய் என்ன பண்ணுன்னா, எகிரி குதிச்சு குப்பை தொட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே எந்தெந்த பையெல்லாம் நீல கலரில் இருக்குதோ, ப்ளூ கலரில் இருக்குதோ எல்லாத்தையும் கவ்விக்கொண்டு நடுவீட்டில் வைத்து பெருமையாக உட்கார்ந்து கொள்ளும், என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கனவை எதிரியாக பார்த்தால் இந்த நாய் செய்யும் காரியத்தை தான் உங்கள் மனதும் செய்யும். வெளியே தள்ளுவது போன்று தள்ளி இன்னும் அதிகமாக குப்பைகளை சேர்த்து கொள்ளும். ஆகவே கனவை ஒரு நண்பராக பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்யும். தொடர்ந்து இதை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருக்கு பயம் இருக்கிறதோ அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது, இறைவா எனக்கு பயமாக இருக்கிறது, நீரே அந்த பயத்தை துணிவாக மாற்றும் என்று சொல்லி அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, முதல்ல கவர்ச்சி இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காதல் உணர்வு இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.